பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வருஷமாக இந்த டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் சந்திக்கும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதம், அல்லது வித் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக நாம் என்னவா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே அல்லது கிறிஸ்துவுடனே கூட வித் கிரைஸ்ட் எனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியாக வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியன் சாப்டர் 3 and verse 3. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. மை லைஃப் இஸ் hidden வித் கிரைஸ்ட். பாருங்கள், இவ்வளோ நாள் இன் கிரைஸ்ட்ன்னு பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் வெற்றி, வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பதினால எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. மை லைஃப் இஸ் hidden இன் கிரைஸ்ட். அதே கொலோசியர் 1:1 சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், பாருங்கள், வித் கிரைஸ்ட் ஐ ஆம் ரிசன். இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோர்லேருந்து எழுந்தாரோ, இயேசுவோடு கூட நீங்களும் நானும் என்னவாயிட்டுக்கிறோங்களா, அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்புறம் பாருங்கள், வித் கிரைஸ்ட், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் உள்ள இடத்தில் உள்ள மேலானதே தேடுங்கள். அப்போது வித் கிரைஸ்ட் யுவர் ரிசன் வித் கிரைஸ்ட். அப்போ ஈஸ்டர் வரும்போதெல்லாம் நான் ஏசப்பா அவரோடு எழுந்துட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நீங்களும் அவரோடு இருந்தீங்கன்னா, அவருக்கு கூட இருக்கும்போது வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஆல்சோ ரிசன். அப்போ நீங்கள் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்போ நீங்கள் எதுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துக்கு சொந்தமானவங்க. அதுக்கு தான் கொலோசியர் எழுதுறாரு, நீங்கள் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏன்னா நீங்கள் மரிச்சிட்டீங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைஞ்சிருக்கிறது. அப்போ ஏசப்பா வரும்போது உங்களை அவரோடு கூட கொண்டு போவார் என்பதற்கு வித் கிரைஸ்ட் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட். ஃபர்ஸ்ட் பிளெஸிங், வித் கிரைஸ்ட் யூ ஆர் ரிசன், ஆண்டவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது நாம் பார்க்கலாம், வித் கிரைஸ்ட். கலீஷியன்ஸ் 5:1, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இந்த ஆசீர்வாதங்கள் மிகவும் மேன்மையானதுங்க. இன் கிரைஸ்ட் நமக்கு என்ன பிளெஸ்ஸிங்கு, வித் கிரைஸ்ட் நமக்கு என்ன பிளெஸ்ஸிங். கிறிஸ்துவுடனே கூட நான் இருப்பதினாலே, அவரோடனே கூட நான் இருப்பதினாலே எனக்கு என்ன ஆசீர்வாதம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது, ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமதனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஸோ வித் கிரைஸ்ட் யோக் ஆஃப் பாண்டேஜ் இஸ் broken. நம்முடைய எல்லா விதமான அடிமைதனத்தின், பாவத்தில் அடிமை, அடிமைதனம், சாத்தானுக்கு அடிமையாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விடுதலை ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து வித் கிரைஸ்டோட நமக்கு விடுதலை. யோக் ஆஃப் பாண்டேஜ் இஸ் broken. கலீஷியன் 2:20 பவுல் இப்படி சொல்கிறார், வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நான் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் பற்ற விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறார். பாருங்க, வித் கிரைஸ்ட். பவுல் சொல்றாரு, ஐ எம் crucified வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். இனி நான் அல்ல, இயேசுதான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் வித் கிரைஸ்ட் யூ ஆர் அ பிளஸட் பீப்புள். வித் கிரைஸ்ட் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கம். வித் கிரைஸ்ட் பாருங்கள், நாம் அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட மகிமைப்படுவோம். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பாடுபடும்போது அவரோடு கூட மகிமையும் படுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஸோ கிறிஸ்து, வித் கிரைஸ்ட் நாம் எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கிறோம், விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறோம். வித் கிரைஸ்ட் பாருங்கள், ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுது. ரோமன்ஸ் சாப்டர் 6 and verse 8. ரோமன்ஸ் சாப்டர் 6 and verse 8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பியிருக்கிறோம். பாருங்கள், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், இந்த பாவத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் மரித்து விட்டால் கிறிஸ்துவுடனே கூட பிழைத்திரும் இருப்போம். ஸோ வித் கிரைஸ்ட் யூ ஆர் டெட் டு த வேர்ல்டு. வித் கிரைஸ்ட் யூ ஆர் டெட் டு சின். வித் கிரைஸ்ட் யூ ஆர் அலைவ் ஃபார் லைஃப். அதனால் கிறிஸ்துவு
உடனே கூட இந்த உலகத்துக்கு மரித்த கிறிஸ்துவுடனே கூட எப்பொழுதும் இருக்க போகிறோம். அந்த ஒரு லைஃப் தான் ஆண்டவர் நமக்கு ஆஃபர் பண்ணுறாரு. ரெவல்யூஷன் 20:4 இப்படியா சொல்லுது, வித் கிரைஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க பாருங்கள். ரெவல்யூஷன் 20:6 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக்குறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். வித் கிரைஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரெயின் வித் கிரைஸ்ட் ஃபார் 1000 years. பிரியமானே, இந்த உலகத்தில் அதிகாரங்களெல்லாம் ஒரு 5 வருஷம் ஆட்சி, 5 வருஷத்துக்கு பிறகு மாறிடுங்க. எவ்ரி டைம் 5 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் சர்வன்ட்ஸு, பெரிய ஆஃபீஸர்ஸுங்கெல்லாம் 60 வருஷம் மட்டும் அவங்க அந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு முடிஞ்சிடுச்சுங்க. ஆனால் இயேசுவுடனே கூட வித் கிரைஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரெயின் ஃபார் 1000 years. வாட் அ கிரேட் பிளஸ்ஸிங். கிறிஸ்துவு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா 1000 வருஷம் அவரோடு கூட அரசாள முடியும். அதற்காக தான் பிலிப்பியர் 3:7 பவுல் சொல்கிறாரு, ஐ கவுண்டட் எவ்ரிதிங் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன் என்று சொல்லி பிலிப்பியர் 3:7 பவுல் சொல்கிறாரு, ஐ கவுண்டட் எவ்ரிதிங் ஆஸ் டங் ஃபார் கிரைஸ்ட். அதாவது கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு லாபமாக இருந்தவங்களெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஃபார் கிரைஸ்ட் ஐ கவுண்டட் ஆல் மை கெயின் டு பி எஸ் அ லாஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் 1000 வருஷம் அவரோடு கூட நான் அரசாட்சி செய்ய போகிறேன், 1000 வருஷம் அவரோடு கூட யுகமாக நான் வாழ்ந்து அவருக்காக நான் ஜீவிக்க போகிறேன். அதனால் ஃபார் கிரைஸ்ட் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் இந்த உலகத்தை நிறைய மிஷினரிங்க லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். எபேசியர் 4:32 கூட சொல்லுகிறது. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4:32 இப்படியா சொல்லுது பாருங்கள், ஒருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஸோ கிறிஸ்துவுக்குள் மற்றவர்களை மன்னிக்கணும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. கிறிஸ்துவுக்குள் நம்ம ஃபார் கிரைஸ்ட் நிறைய பேர் நமக்கு விரோதமாக செய்வாங்க, ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் அவங்கள மன்னிச்சணும். பிதாவே அவங்கள மன்னிக்கிறேன்னு இயேசு சாமி சிலுவையில் சொல்வது போல் ஃபார் கிரைஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஃபர்கிவ் எவ்ரிஒன். அதுவும் கிறிஸ்துவுக்குள் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 2 கொரிந்தியர் 12:10 இப்படி சொல்லுது. 2 கொரிந்தியன் 12:10 அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் நன்றாருங்க பவுல், ஃபார் கிரைஸ்ட் எனக்கு நிந்தை வருது, நெருக்கம் வருது, சஃபரிங்ஸ் வருது, பாடு வருது, போராட்டம் வருது, பட் அதெல்லாம் நான் பிரியமாக ஏற்றுக்கிறேன்றாருங்க. ஏன்? நான் பலவீனமாக இருக்கும்போது பலமுன்னாக இருக்கிறேன். ஃபார் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நான் தயார் அப்படின்றாருங்க. ஸோ உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம கூட வித் கிரைஸ்ட் ஃபார் கிரைஸ்ட் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் தட் ஸ்ட்ரென்தனத் மீ. ஸோ வித் கிரைஸ்ட் கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் உங்கள் லைஃப்பில் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறீங்க. கிறிஸ்துவுக்காக நீங்கள் அம்பாசிடராக இருந்து கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார் பவுல். ஸோ கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்வது என்பது அது மிகவும் அற்புதமான ஒரு காரியம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டுகிற நீங்கள் இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், த்ரூ கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. எஃபிஷியன்ஸ் 2:7 சொல்கிறாரு, த்ரூ கிரைஸ்ட் எக்ஸீடிங் ரிச்சஸ் ஆஃப் க்ளோரி. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன். கர்த்தர் தாம் இந்த வசனங்கள் கேட்டு உங்களை you can do all things through Christ that strengthens me. லாஸ்ட்டாக Philippians 4:13 நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் I can do all things through Christ that strengthens me. Philippians chapter 4:17 அதனால் verse 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஜபிக்கலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தேவனே, கிறிஸ்துவுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது மிகவும் ரொம்ப எதிர்பார்க்கிறப்பா. வாட் வி டூ ஃபார் கிரைஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வித் கிரைஸ்ட் ஐ கேன் ரெயின் ஃபார் thousands of years. வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் லார்ட். கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் உம்மோடு அரசாட்சி செய்ய அந்த பாக்கியத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒவ்வொரும் கிறிஸ்துவுக்காக வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் மத்தியில் போகிற பிள்ளைகளுக்கு அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்கள பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.